தாவேக அரசு குதிரை பேரம் நடத்தினால் இந்த மாதிரி ராஜினாமா 4 பேர் செய்து அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னால் தாவேக அரசு சட்ட ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க பாருங்க. அதுல ரொம்ப சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்கள் ஏன் ரிசைன் பண்ணாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன் அதுல பிளவுபட்டது, அதிமுக ஏன் பிளவுபட்டதுன்னு அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க. எதுக்கு பிளவுபட்டது? எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இன்னும் ஒரு சில பேர் சேர்ந்து அவர்கள் இருவரும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அவங்க கொண்டு வரதுக்கான முயற்சிகளை சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை கொண்டு வந்தான்னு சொல்றாங்க. இதை அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள 2 குடும்பம் சேர்ந்து மீண்டும் அவர்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி நடந்தது. அதிமுக யாருக்கும் பிடிக்கல, திமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக கூட்டணியில் இருந்த யாருக்கும் பிடிக்கல. அதனாலதான் இந்த பிளவுகளே வந்தது. திமுக கூட்டணியிலிருந்து பலர் ஏன் வெளியே வந்தாங்க? ஏனால் அவர்கள் அந்த முயற்சியை எடுத்தார்கள். திமுகவும் அதிமுக ஸ்டாலின் குடும்பமும் எடப்பாடி குடும்பமும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நடந்த முயற்சியில் தான் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வந்தது. அதை பிடிக்காமல் வெளியே வருபவர்களை, அதை பிடிக்காமல் வெளியே வரவங்க மேல நீங்க என்ன களங்கம் சுமத்தினாலும் இதுதான் நடந்த உண்மையில. இந்த உண்மை எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதாவது கூட்டணியிலிருந்து வெளியே வந்த தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அதிமுக இருந்த தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தவனும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த முயற்சி தான் இது எல்லாத்துக்குமான அடித்தளம். சோ இப்படி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள நடக்கும் தலைவர்கள் மத்தியில் எப்படி அவர்களை நம்பி அங்க இருக்கிற தொண்டர்களும் அங்க இருக்கிற எம்எல்ஏக்களும் எப்படி பயணிப்பார்கள்? இப்ப நீங்களே இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு கட்சியில சேரணும்னா திரு எடப்பாடி அவர்கள்